வணக்கம் பக்தர்களே, நண்பர்களே, என்னோட குருவும் என் குருவின் குருவிற்கும், என்னுடைய குலதெய்வத்திற்கும், என் இஷ்ட தேவதைக்கும், என் உதவி செய்கின்ற நல்ல ஆத்மாக்களுக்கும், முக்கோடி தேவர்களுக்கும், முக்கோடி தேவிகளுக்கும், முக்கோடி சித்தர்களுக்கும் நன்றியை தெரிவித்து இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன். இந்த மக்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ரைட்டு, ஓகே. இந்த 12ஆம் வருஷ கடகம்பட்டி குரு பூஜை மிக நல்லபடியாக மிக சிறப்பாக நடக்க நம்மெல்லாம் ஐயாவை வேண்டி அங்க வருகின்ற பக்தர்கள், வாகனங்கள் பயணம் செய்கின்ற பக்தர்கள் நல்லபடியாக நல்லபடியா ஐயனை தரிசித்து ஆசிகள் பெற்று நல்லபடியாக வீடு திரும்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் தங்களுடைய பயணத்தை மேற்கொள்ளவே நான் இதை குறிப்பிடுகிறேன். ஏன்னா நிறைய பேர் வாகனம்லாம் பஸ் ஏறி போகிறது, வாகனங்களில் போகிறது எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும் வரணும். அதனால் ரொம்ப உஷாராக இருக்கணும். ஐயனுக்கு எந்த கெட்ட பேரும் நம்ம வர வச்சிடக்கூடாது. கடகம்பட்டிக்கு போனாங்க, குரு பூஜைக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம கர்ம வினைகள் படிதான் எல்லா விஷயங்களும் இங்கே நடக்குது. அதை விட்டு ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் நம்ம அதுக்கு இதாக இருக்கு, சாட்சியாக இருக்கக்கூடாது, நம்ம காரணமாயிடக்கூடாது. அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகலை, குழந்தை இல்லை, தொழில் சரியா இல்லை, கடன் தொல்லை, உறவுடைய பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை, உடல் ஆரோக்கியம் சரியில்லை, பிள்ளைகள் சரியில்லை, கணவன் சரியில்லை, கணவனுக்கு உடல் சரியில்லை, தொழில் சரியா கிடைக்கல, இப்படி பல பிரச்சனைகள் நம்ம மக்கள் அவசரப்பட்டது. தினம் தினம் வாழ்க்கையில நம்ம இது மாதிரி பிரச்சனைகளை சந்திச்சுட்டே இருக்கிறோம். இப்போ இப்படி இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நமக்கு எதனா தீர்வு கிடைக்கும் சொல்லிட்டு தான் அந்தந்த பிரச்சனைகளுக்கு அந்தந்த இடத்துக்கு போறோம். அப்படி இருந்தும் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் நம்ம எங்க போறது? அது எங்க போறதுன்னு தெரியாம ஒரே குழப்பத்துல, மன உளைச்சல்ல பல பேர் பல விஷயங்கள் ரொம்ப துன்பம் அடைகிறாங்க, செய்யறாங்க. அப்போ அப்படியேப்பட்ட மனிதர்கள், ஆத்மாக்களுக்கு இது ஒரு வீடியோ. ஏதோ எனக்கு தெரிஞ்ச என் அறிவு கெட்டியவரை 4 பேருக்கு நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த தகவல் நான் சொல்றேன். அதை நீங்க பயன்படுத்திங்க, அப்படி செஞ்சு பாருங்க. உங்களுக்கு எதுனா அந்த இது கிடைக்கும். சில பேருக்கு கிடைக்கும், சில பேருக்கு லேட் ஆகும். அவங்க கர்மா விதிப்படி தான் அது நடக்கும். யாருக்கு எப்படி கர்மா இருக்குதோ, எந்த நேரத்துல அந்த கர்மா நம்மளை விட்டு போகணும்னு விதி இருக்குதோ அந்த நேரத்துல அதுதான் போகும். அப்போ இந்த தெய்வங்களை வழிபடுறது, மகான்களை வழிபடும் போது அந்த தாக்கம் கொஞ்சம் சீக்கிரமா கழிஞ்சு நமக்கு நல்லது நடக்கும் நம்ம வாழ்க்கையில. அப்போ நம்ம இது மாதிரி விஷயங்கள்லாம் போய் செய்யணும். குரு பூஜைக்கு போறோம், ஐயா கிட்ட போய் ஒரு வேண்டுதல் வைக்கிறோம். வேண்டுதல் வச்சுட்டு நம்ம என்ன செய்யறோம், என்ன பண்ணணும், அவங்கவுங்க ஒவ்வொருத்தரும் ஒரு எப்படி சொல்றது, அவங்க ஒரு நாள், ஒரு நட்சத்திரம், ஒரு திதி, ஒரு ராசி, ஒரு லக்னம், இப்படி யாருன்னா பிறந்திருப்பாங்க ஒவ்வொரு மனிதனும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு அவங்களுக்குன்னு ஒரு குலதெய்வம் இருக்கும், இஷ்ட தெய்வம் ஒன்று இருக்கும், அது மாதிரி ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு சித்தர் இருக்காரு, ஒவ்வொருத்தர் நட்சத்திரத்துக்கும் ஒரு சித்தர் இருக்காங்க. இப்படி பல விஷயங்கள்லாம் நமக்கு இருக்குது. நிறைய பேருக்கு தெரியறதில்ல, கொஞ்சம் பேருக்கு தெரியும். இப்போ இந்த யூடியூப்லாம் வந்தப்போ நிறைய பேர் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ நம்ம பிரச்சனைகளை போய் நம்ம எப்படி நம்ம சால்வ் பண்ணிக்கணும்னு உங்களுக்கு நம்ம தெரியறதில்லை. தெரியாம தான் சுத்திட்டு இருக்காங்க எல்லாமே. நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அப்போ இப்ப இந்த வீடியோ பார்க்குறோம், ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவங்க யாரோ பார்த்தாங்கன்னா நம்ம நம்ம என்ன நினைச்சோமோ அது கரெக்டாக. இப்போ நம்ம இத்தனை நாள் தப்பா நம்ம வழிபட்டும் போது தெரியாம ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அவங்க அவங்க நட்சத்திரம், ராசி, லக்னம், திதி, கர்ணம், இப்படி அது போய் பார்த்து அது நம்ம எந்த தேவதை, எந்த தெய்வம் நமக்கு இஷ்ட தெய்வம், எந்த சித்தர் நமக்கு நம்ம நட்சத்திரத்துக்கு வராரு அப்படின்னா நீங்க உங்க நட்சத்திரம் சித்திரை தான் கும்பிடணும் சாமி, இந்த சித்திரெல்லாம் கும்பிடக்கூடாதா அப்படின்னு அப்படி கிடையாது.
அப்படி கிடையாது. எல்லாரும் எல்லா சித்திரம் ஒரே நிலை தான். யாரன்னா கும்பிடலாம். பட் வந்து நமக்குன்னு நம்ம ராசி நம்ம நட்சத்திரத்துக்கு நம்ம ஒரு சித்தர்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த நட்சத்திர நாள்ல போயிட்டு நீங்க வழிபட்டீங்கன்னா உங்க பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுக்காக தான் நான் சொல்றேன் நான். அதுக்குன்னு நீங்க வந்து இந்த சாமி கெட்டவரு, அந்த சாமி கெட்டவரு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாம் ஒரே தத்துவம், ஒரே ஆற்றல், ஒரே நிலை தான் இருக்கிறாங்க. எல்லாம் ஒரே நிலை தான். அதுல நம்ம கணக்கம்பிட்டா ரொம்ப ஸ்பெஷல் அவரு. அது வந்து பட்டு 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 பட்டுன்னு எல்லா விஷயம் நீங்க நினைச்ச மாதிரி டக்கு 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 பண்ணக்கூடிய சாமி அவரு. அதுதான் வேற ஒண்ணும் கிடையாது. அதனாலதான் நான் சொல்றேன். அதுக்குதான் அவங்க ராசி நட்சத்திரம் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கங்க ஃபர்ஸ்ட். தெரிஞ்சு வச்சுதான் நீங்க எதனா ஒண்ணு பண்ண முடியும். நமக்கு தேவை நம்ம பிரச்சனை முடியணும். பிரச்சனை முடியறதுக்கு பல வழிகளை நம்மள வந்து கண்டுபிடிக்கணும். தேடினாதான் எதுவுமே கிடைக்கும். தேடாம எதுவும் கிடைக்காது. அப்போ தேடணும், இப்படி தேடணும். தீராத நோய் இருக்கும். ஹாஸ்பிட்டல் ஏறி இருப்பா, நோயே தீராது. டாக்டர் வந்து முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. வேற வழி கிடையாது, நீங்க போயிடுங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி கண்டிஷன் இருக்கலாம். நிறைய பேர் வந்து இது மாதிரி ஆன்மீகத்துல வந்து ஆன்மீக அந்த ஜோஷியம் இது மாதிரி அவங்களுடைய ஜாதகம் இல்ல வீட்டுல யாருக்குன்னா ஜாதகம் எப்படி சரி இருக்கா, இல்ல வீடு சரியா இருக்கா இல்லையா, வீட்டுல வாஸ்து பிராரம்பமாக இப்படி எதனா ஒன்று தேடினாதான் கிடைக்கும். எல்லாத்துக்கும் இந்த பூமியில வந்து நமக்கு தேவை நம்ம பிரச்சனை தீர்றதுக்கான எல்லா வழிகள் இருக்கு. ஆனா கண்டுபிடிக்கணும், அதுக்கு உடனே கிடைக்கணும் உங்களுக்கு. அதுதான் அங்க இருக்க பிரச்சனை. அப்படி உடனே நல்ல வழி காட்டணும், யாருன்னா வந்து வழி காட்டணும், நமக்கு நல்லது நடக்கணும் சொல்லும்போது அப்ப அந்த மகான்களை தேடி போறது, சித்தர் ஜீவ சமாதிகளை தேடி போகும்போது நமக்கு அந்த ஆற்றல் அந்த வரும்போது நம்ம பிரச்சனைகளை நம்ம சாலம் அதுக்கு தான் பண்றது. அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு ராசி ஒரு நட்சத்திரத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? இப்போ ஐயாவுடைய 12ஆம் வருஷ குரு பூஜை மகா குரு பூஜையில நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளால முடிஞ்சது ஒரு கைங்கரியம் என்ன பண்ணுவோம், என்ன பரிகாரம் பண்ணா நமக்கு நல்லது நடக்கும் தெரியலையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஒரு சிம்பிளான விஷயங்களை நான் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன். அதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோவை நான் போடுறேன். ஏன்னா இந்த மகா குரு பூஜையில போய் நீங்க ரொம்ப கலந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது, ரொம்ப விசேஷம். அது கலந்துக்கிடும்போது நீங்க உங்க கோரிக்கையில நீங்க அங்கேயே நீங்க அங்க வைக்கும் போது அது நல்லபடியா அவங்களுக்கு வந்து நல்லதா நடக்கும். அதுக்குதான், வேற ஒண்ணும் கிடையாது. அப்படி ஒவ்வொரு ராசி, இப்ப மேஷ ராசியில இருந்து மீன ராசி வரைக்கும் 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள், அதே மாதிரி திதிகள் எல்லாம் இருக்கு. நீங்க என்ன பண்ணீங்க, உங்க நட்சத்திரத்துக்கு எடுத்துங்க. அந்த நட்சத்திரத்துக்கு நீங்க போனீங்கன்னா தெரியும். அவங்களுக்குலாம் மகான்களுக்கு தெரியும். நீங்க போனாலே நீ எந்த ராசி எந்த நட்சத்திரம் அதெல்லாம் அவங்களுக்கு நல்லா கிளீனா தெரியும். அது வந்து நீங்க போயிட்டாங்க ஐயாவுக்கு வந்து ஒரு என்ட்ரி கொடுக்குற மாதிரி. அப்படி நீங்க ஒரு பொருள், அந்த பொருளை நீங்க வாங்கி கொடுத்து இந்த நட்சத்திரத்துக்காக வந்திருக்கான், இவன் இந்த கோரிக்கை வச்சிருக்கான் நம்மகிட்ட அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுப்பாங்க. நீ சும்மா போய் வேண்டதை விட சாமி என் பிரச்சனை இருக்குது நீங்க தான் தீர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மனிதனுக்கு வந்து அவன் பிறப்பின் ரகசியத்தை அவங்க அறிந்து எந்த நேரத்துல எந்த டைம்ல அவனுக்கு செய்யணும் அவனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்கு. அப்ப நீ அந்த நட்சத்திரத்தைப்படி சில உணவு வகைகள் ஏதோ ஒண்ணு நீங்க ஒரு தானம் தர்மம் இல்ல நாங்க கோயிலாடி நம்ம சாமி கிட்ட அங்க கொடுத்துடணும். அது மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் வச்சுட்டு போயிருக்கான் மூட்டைய, நம்ம தான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து செய்வாங்க. அதுக்குதான் இந்த இந்த வழி நான் சொல்றேன். யாருன்னா சொல்லியிருக்காங்களா இது மாதிரி எனக்கு தெரியல எனக்கு. ஆனா இருந்தாலும் நம்ம கணக்கம்பட்டி பக்தர்களுக்கு அன்றாடம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏழைப்பட்ட மக்களுக்கு, அதுவும் பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க குடும்பத்துல பிரச்சனை இதெல்லாம் அவங்களுக்கு தீர்றதுக்கு. அதே மாதிரி நான் சொல்றதை வந்து நீங்க செய்யுங்க. உங்க கர்மாவுக்கு தகுந்த மாதிரி அந்த கர்ம வினை தீரும். சில பேருக்கு உடனே முடிஞ்சிடும், சில பேர் கொஞ்சம் லேட் ஆகும், பொறுத்து இருக்கணும். கண்டிப்பா செய்வார் கணக்கம்பட்டி சாமி வந்து. அவர் ரொம்ப இரக்க குணம் கொண்டவர். அவர் வந்து நம்ம மக்களுக்கு செய்யறதுக்காகவே இந்த பிறவி எடுத்து வந்து இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவர் அந்த இடத்துல தன்னுடைய ஜீவனை ஐக்கியமாக்கி மக்களுக்கு வந்து அருள் பாலிக்கிறார். அதுதான் உண்மை. அவர் வந்து பாம்பாட்டி சித்தருடைய வகைரான்னு அவர் சொல்றாங்க சில பேர். அது எந்த அளவுல எல்லா சித்தர்களும் எல்லாருக்கும் ஒரே நிலைதான். என்ன ஒன்றும் நம்ம வாழும் காலத்துல ஐயா நம்ம கூட வாழ்ந்திருக்காரு, வாழ்ந்து இப்ப ஐக்கியமாயிருக்காரு. இதே வந்து ஒரு 50 வருஷம் கழிச்சு ஐயா பத்தி பேசணும், இன்னும் பிரம்மாண்டமா பேசுவாங்க. ஒரு பெரிய இதெல்லாம் வரும். இப்ப நேரம் அது மாதிரி தெரியல, நேரம் பார்த்ததுனால அவரோட அருமை நிறைய பேருக்கு தெரியாம இருக்குது. வேற ஒண்ணும் இல்லை, அந்த பலன் அனுபவிச்சவங்க மாத்திரம் அவரை பிடிச்சிக்கிட்டு நிறைய பேர் அவரை வந்து தெய்வமா வழிபட்டு அவரை வந்து தன்னுடைய தகப்பனாகவோ தன்னுடைய தந்தையாகவோ கருதி நிறைய பேர் வழிபடுறாங்க. அதனால இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரம், உங்க நட்சத்திரம் என்ன நீங்க தெரிஞ்சுங்க. நீங்க
உங்க நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சுங்க. அதே மாதிரி லக்னம் உட்கார்ந்த நட்சத்திரம் ஒன்று இருக்கு. அந்த லட்சம் மெயினா வந்து நீங்க ராசி சந்திரன் உட்கார்ந்த நட்சத்திரத்தை பயன்படுத்தி இதை நீங்க பண்ணி பாருங்க. நான் என்னோட வீடியோலாம் அடுத்த வீடியோல சில உணவு பழக்கம், உணவு முறைகள், தானம் செய்யற பொருட்கள், இப்படிலாம் சில விஷயம் நான் சொல்றேன். ஆனா லேட் ஆகும். கொஞ்சம் பொறுத்து நீங்க பார்க்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. உங்க தேவைகளை பயன்படுத்திக்கிட்டு கண்டிப்பா நீங்க பார்த்து நல்ல அருள், ஐயனுடைய அருளை பெற்று நல்லபடியா வாழணும். அதுக்காக தான் நான் இதை சொல்றேன் நானு. இதுல என்ன நிறை குறை எதனா இருந்தாலும் மன்னித்து அதை நீங்க வந்து சரி செஞ்சு கொண்டு இந்த நான் சொல்ற விஷயத்த மனசுல நீங்க பதிய வச்சுங்க. இப்ப 27 நட்சத்திரத்துல அஸ்வினி நட்சத்திரம் வந்து முதல் நட்சத்திரம். அந்த அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க வந்து கேதுவோட நட்சத்திரம் அது. அந்த கேது நட்சத்திரம் வந்து அவருடைய அதிதேவதை வந்து விநாயகர் பெருமாள். அதுதான் மெயின். அங்க வந்து அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரத்துக்கு வந்து நீங்க முந்திரி பருப்பு இல்லைன்னா முறுக்கு இது ரெண்டுத்துல ஒன்று வாங்கிட்டு போங்க. போகும்போது வாங்கிட்டு போயிட்டு நீங்க நிறைய வாங்கினீங்கன்னா ஒரு தட்டில் வச்சு சாமி கிட்ட வச்சிடலாம். அதை அவங்க பிரசாதமா வந்து மக்களுக்கு கொடுத்துருவாங்க. ஒவ்வொருத்தரும் இது மாதிரி கொடுத்துருவாங்க. இல்லை ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட்டும் வாங்கிட்டு அங்கே சாமி கிட்ட கொடுங்க. இல்லையா 4 பேருக்கு வெளியில நீங்க தானமா எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க. இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இதை பண்ணணும். அடுத்தது பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திரம். இவங்களாம் மேசராசிக்காரங்க. பரணி நட்சத்திரத்துக்கு வந்து நெல்லிக்காய் வாங்கி நீங்க கொடுக்கலாம். அங்க ஆசிரமத்துல நீங்க அங்க கொடுத்துடலாம். ஒரு 5 கிலோ, ஒரு 2 கிலோ இருக்கும். உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி இவ்வளவுதான் செய்யணும்னு கிடையாது. உங்களால முடிஞ்சது நீங்க அவங்க கொடுக்கலாம். அது நெல்லிக்காய் கொடுக்கலாம். அப்படி நெல்லிக்காய் இல்லைன்னா அப்பன்னு சொன்னா தெரியாது. அந்த அப்பம் மாதிரி தின்ற அந்த தின்பண்டத்துல அப்பன்னு சொல்லுவாங்க. அந்த அப்பத்தை நீங்க என்ன பண்றீங்க, வாங்கி 4 பேருக்கு அப்படியே கொடுக்கலாம். இல்லைன்னா சாமி கிட்ட படைச்சிட்டீங்கன்னா அவங்க எடுத்து அவங்க கொடுத்துருவாங்க. அப்படி நான் ஷார்ட்டா நான் சொல்லிட்டு வரேன். என்னென்ன எந்தெந்த நட்சத்திரத்துக்கு எந்தெந்த இது கொடுக்குன்ட்டு. கிருத்திகை நட்சத்திரத்துக்கு வந்து பேரிச்சம்பழம் வடை கொடுக்கணும் தானமா. அப்புறம் ரோகிணி நட்சத்திரம் வந்து பழம், எந்த பழமா இருக்கும் பரவாயில்ல, நீங்க பழங்கள் வாங்கி கொடுக்கலாம். இல்லைன்னா பால் சாதம் 2 கிலோ கொடுக்கலாம். அப்புறம் மிருகசீரிஷம் வந்து கடலை பருப்பு சார்ந்த உணவுகள். இது மாதிரி கடலை பருப்புல செய்யற அந்த மிச்சர்கல்ல கிடைக்கும்ல, அது மாதிரி. அதே மாதிரி திருவாதிரை வந்து கிழங்கு வகைகள். கிழங்கு நிறைய கிழங்கு இருக்குல்ல, இந்த ஆழ்வேலி கிழங்குன்றாங்க, சக்கரவேலி கிழங்குன்றாங்க, அது மாதிரி கொடுக்கலாம். இல்லைன்னா இனிப்பு வகைகள் கொடுக்கலாம். அதே மாதிரி புனர்பூச நட்சத்திரம் தயிர் சாதம் தானமா கொடுக்கணும். நீங்க ஒரு பானையில நீங்க பண்ணி எடுத்து போட்டு ஐயா குரு பூஜையில வரும்போது எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தொன்னையில வச்சு கொடுக்கலாம். அதுக்கு ஒரு வாய்ப்பு, பெரிய வாய்ப்பு. அதுதான் நான் சொல்றேன். நான் எல்லா நேரத்திலும் எல்லா கோயிலும் கொடுக்கலாம், அது வேறு விஷயம். ஆனா அந்த 12 வருஷத்துல கும்பாபிஷேகம் இது மாதிரி மகா கும்பமேளா நடக்கும்போது அங்க வந்து நீங்க தானம் கொடுத்தீங்கன்னா அந்த புண்ணிய பலம் சீக்கிரமா உங்களுக்கு கிட்டும். அதுக்கு தான் நான் சொல்றேன். நான் பூச நட்சத்திரம் வந்து வில்வப்பழம் கொடுக்க முடியாதவங்க இனிப்பு வகையை நான் கொடுக்கலாம். அதே மாதிரி ஆயுள நட்சத்திரம் வந்து லட்டு ஸ்பெசிஃபிக்கா லட்டு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா இனிப்பு வகை எதனா கொடுக்கலாம். பூந்தி அது மாதிரி ஸ்வீட்டா இருக்கும், இனிப்பா இருக்கும், அது கொடுக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா மக நட்சத்திரம் வந்து அதிர்ஷ்டம் கொடுக்கணும். அப்புறம் வந்து பூர நட்சத்திரம் வந்து தயிர் கட்டி இல்ல இனிப்பு வகை. தயிர் கட்டினா தயிர் கொடுக்கலாம். தயிர் கொடுத்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். தயிர்ல லைட்டா வேணும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் திக்கா மோர் மாதிரி கூட கொடுக்கலாம், தப்பு கிடையாது. அப்படி இல்லைன்னா இனிப்பு இல்லை 2 சேர்ந்தும் கொடுக்கலாம். அதே மாதிரி உத்தர நட்சத்திரம் பாத்தீங்கன்னா இலை வடகம் சொல்லுவாங்க. இலை வடகம்னா இந்த வடகம் கஞ்சி பழுதெல்லாம் கொஞ்சம் மிச்சம் ஆயிடுச்சுனால சேர்ந்து இந்த புடையில வந்து காசி அது ஊற்றுவாங்க. பட்டையா இலை மாதிரி இருக்கும். அதான் அந்த இலை வடகம்னு. அந்த இலை வடகம் கொடுக்கலாம். இது இல்லைன்னா இந்த சித்திரனை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இலை வடகம் சம்பந்தப்பட்டு நீங்க கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் அஸ்தம் பால்கோவா, அப்படி இல்லைன்னா பால் பொருட்கள். பால்கோவா நீங்க கிடைக்கலாம், பால் சம்பந்தப்பட்ட இது கொடுக்கணும். இப்போ இதுல போனீங்கன்னா ஸ்வீட் ஸ்டாலில் போய் பால் சம்பந்தப்பட்ட ஸ்வீட் கேட்டால் கொடுப்பாங்க, எல்லாமே மில்க் ஐட்டமா கொடுப்பாங்க, அதை வாங்கி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சித்திரை பொங்கல் சார்ந்த உணவு வகைகள். அப்புறம் அந்த சுவையான உணவுகளாக இருக்கணும். சக்கரை பொங்கல் கொடுக்கலாம், வெள்ளம் பொங்கல் கொடுக்கலாம், அது மாதிரி கொடுக்கணும். சித்திரை. சுவாதி வந்து வடை பாயாசம்.
வடை பாயாசம். இல்லைன்னா வடை பாயாசம் ரெண்டும் சேர்த்து ஒன்றா கொடுக்கலாம். வடையும் தனியாக கொடுக்கலாம், பாயாசம் தனியாக கொடுக்கலாம். இல்லை ரெண்டும் ஒன்றா சேர்ந்து வடை பாயாசம் கொடுக்கலாம். ரொம்ப விசேஷம் அது. அப்புறம் விசாகம் வந்து நெய் சாதம். விசாகம் வந்து நெய் சாதம். அப்புறம் அனுஷ்டம் வந்து தேன். தேன் வந்து தானமாக கொடுக்கணும். தேன் என்ன பாட்டில் வாங்கி கொடுக்க முடியாது. ஒரு தேன் ஒரு பாட்டில் வச்சுட்டு ஒரு ஸ்பூனு வரவங்களுக்கு யாருன்னா ஒருத்தருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம். நீங்கள் எல்லாரும் இனிப்பு அப்படி கொடுக்கறதுக்கு இருந்ததுன்னா கொஞ்சம் ஸ்வீட் வாங்கிக்கோங்க. கடையில் போயிட்டு ஒரு 1 கிலோ எதனா ஒரு பூந்தி இது வாங்கிட்டு ஒரு ஒரு 2 ஸ்பூன் அதில் தேனை கலந்து விட்ருங்க. கலந்து விட்டுட்டு அதை கொடுங்க. ரொம்ப விசேஷம் அது. அப்படி தேன் கிடைக்கல அந்த நேரத்துலன்னா வெறும் ஸ்வீட்டு பூந்தி அது மாதிரியான இனிப்பு வகைகள் கொடுங்க. உங்கள் வசதி தகுந்த கொடுங்க. அதுதான் மெயின். இப்போ எல்லாரும் பண்ணிட முடியாது. அப்புறம் கேட்டை பால் சாதம். கேட்டை நட்சத்திரம் வந்து பால் சாதம். கேட்டை நட்சத்திரம் வந்து விருச்சக ராசியில் வரும். விருச்சக ராசிக்காரங்க அதனால வந்து பால் சாதம் கொடுக்கணும். மூலம் அது வந்து பழங்கள் நாட்டு பழங்கள், கொய்யாப்பழம், அப்புறம் நாட்டு ஆப்பிள், அன்னாச்சி பழம், இப்படி பல பழங்களை வந்து நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி கிழங்கு வகைகள் அது கொடுக்கலாம். இது இல்லைன்னா அது. பூராடம் தயிர் சாதம். பூராடம் வந்து தயிர் சாதம் கொடுக்கணும். உத்திராடம் சித்திர அன்னம் சொல்றாங்க. சித்திர அன்னம் அப்படின்னு சொல்லி அதுக்கு குறிப்பிட்டிருக்காங்க. சித்திர அன்னம் அப்படின்னு. அப்புறம் திருவோணம் சர்க்கரை பொங்கல். திருவோணம் வந்து சர்க்கரை பொங்கல், பாசி பருப்பு. இல்லைன்னா சர்க்கரை பொங்கல்லே கொஞ்சம் பாசி பருப்பு போட்டு நீங்க சர்க்கரை பொங்கல் வந்து தானமாக கொடுக்கலாம். அதுக்காக அவிட்ட நட்சத்திரம். அவிட்டம் வந்து அவல் ஐட்டம் கொடுக்கணும். அவல் ஐட்டம் நல்ல ஐட்டமாக பார்த்து கொடுக்கணும். நீங்கள் வந்து இயற்கையில் விற்கிறாங்க சில மாப்பிள்ளை சம்பா அவல் அது மாதிரிலாம் கொடுக்குறாங்க. அதை நீங்கள் அவிட்டம் நட்சத்திரக்காரங்க அவள் கொடுக்கலாம். இதே வந்து இப்போ நீங்கள் வந்து ஐயாவுக்கு இந்த குரு பூஜையில் கொடுக்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் வந்து பிறந்த நாள், பிறந்த நட்சத்திரம், பிறந்த திதியில் கூட இது மாதிரி இந்த பொருட்களை நீங்கள் தானம் வந்து கொடுக்கலாம். ரொம்ப அது வந்து உங்களுக்கு நல்லா பயன் தரும். அதே போல் வந்து சதய நட்சத்திரம். எள்ளு சாதம், எள்ளு சார்ந்த உணவுகள். எள்ளு சாதம், எள்ளு சார்ந்த உணவுகள். புரட்டாத்தி புட்டு, அரிசி புட்டு, அது மாதிரி புட்டு ஐட்டம். அப்புறம் உத்திராட்டாதி உளுந்து. உத்திராட்டாதி வந்து உளுந்து சம்பந்தப்பட்ட பொருள். உளுந்த வடை, இது மாதிரி உளுந்தங்களி, அது மாதிரி செய்யணும். அப்புறம் வந்து ரேவதி வந்து தயிர் சாதம். இப்படி இந்த உணவுகளை வந்து நீங்க ஒவ்வொன்றா வந்து பிரிச்சு நீங்க வந்து அந்த ஐயாவோட குரு பூஜையில போகும்போது உங்களோட பிரச்சனைகளை வந்து நீங்க என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு அதை சொல்லி அந்த தானம் அதில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அது விசேஷங்கள் நடக்கும். இப்போ வந்து இதுலேயே இன்னொரு விசேஷம் இருக்கு. இப்போ கொண்டக்கடலை இருக்கும், வெள்ளை கொண்டக்கடலை அவிச்சு எடுத்துட்டு போய் கல்யாணம் ஆகாதவங்க வந்து வெள்ளை கொண்டக்கடலை எடுத்து போயிட்டு நீங்கள் அங்கே கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப விசேஷமாக உங்களுக்கு கல்யாணம் ஆகாதுங்களும் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு. பொதுவாகவே இந்த நட்சத்திரத்தை படி இந்த உணவுகள் கொடுத்தாலும் உங்கள் பிரச்சனைகளை வந்து செவி கொடுத்து கேட்பாங்க. அவங்க எதுக்கு இந்த பொருளெல்லாம் கொடுக்க சொன்னார் சாமி, இதுனா ஏதோ நெட்டில் பார்த்துட்டு ஏதோ கதை சொல்கிறாரு கேட்கறதுக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த பொருளுங்கள்லாம் கொடுக்கும்போது இன்னார் வந்திருக்காங்க, இன்னார் இதுக்காக கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னு அவங்களுக்கு கணக்கு வரும். அங்கே உட்காந்து கணக்கு எடுத்துருவாங்க. இவர் வந்து இது கொடுத்துட்டு போயிருக்காரு, இவர் வந்து இது கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்ட்டு. அதுக்கு மாதிரி நீங்கள் கொடுக்குற பிரசாதம் அங்கே வந்து படைச்சி சாமிக்கு அங்கே வர பக்தர்களுக்கு வந்து அங்கே கொடுத்துட்றாங்க. அதனால வந்து அப்போ என்ன ஆகுதுன்னா அங்கே அதை 4 பேர் கொடுக்கும்போது அவங்க வந்து சாமியை வந்து வேண்டிப்பாங்க. அப்பா பிரசாதம் ஆண்டவங்க பிள்ளைங்கள ஐயாவோட இதுலேருந்து பிரசாதம் வந்து ரொம்ப சந்தோஷம், சாமிக்கு ஒரு நன்றி தெரிவிக்கும் போது அந்த புண்ணியம் நமக்கு வந்து சேரும். ஐயா வந்து அது டைவர்ட் பண்ணி விடுவார். அப்போ நீங்கள் என்னென்ன காரியம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு அங்கே நடக்கும். அப்படி தான் அதோடைய கர்மாவிலேருந்து நம்ம விலகி நம்ம காரியங்களை நம்ம சாதிக்கிறதுக்கு அது வந்து ஒரு பெரிய இது. அதே மாதிரி வந்து பழ வகைகள் வந்து ஒரு இந்த தானியங்கள் பழ வகைகள்லாம் அதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒன்று இருக்கு. அஸ்வினி நட்சத்திரத்துக்கு வந்து முந்திரி பழம், அப்படி இல்லைன்னா பழ வகைகள். பரணி நட்சத்திரத்துக்கு வந்து நெல்லிக்காய் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அத்திப்பழம், ரோகிணி நட்சத்திரத்துக்கு வந்து நாவப்பழம், மிருகசீரிடத்துக்கு தேங்காய் இல்லைன்னா இளநீர், திருவாதிரைக்கு வந்து வாழைப்பழம், புனர்பூசம் வந்து கரும்பு, பூசம் விளாம்பழம்,
ஆயிலம் முருங்கைக்காய், மகம் பூசணிக்காய், பூரம் எலுமிச்சம் பழம், உத்திரம் மாதுளம் பழம், அஸ்தம் ஆரஞ்சு பழம், சித்திரை பப்பாளி பழம், சுவாதி உலர் திராட்சை, விசாகம் விளாம்பழம் சப்போட்டா பழம், அனுஷம் நுங்கு, பனை நுங்குன்றாங்கல்ல, பனைமரத்தில் வரும் நுங்கு, கேட்டை வல்லாரக்கீரை செடிப்பழம். இந்த 2 பழம். இது நீங்க வந்து மெயினா அதிகப்படியான நீங்க தானம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. அப்புறம் மூலம் வந்து கொய்யாப்பழம், பூராடம் வெள்ளரி பழம், வெள்ளரி பழம் அப்படின்றாங்க. அது வெள்ளரி காயா இருக்கலாம், வெள்ளரி பழமா இருக்கலாம். அப்புறம் உத்திராட்டம் பலாப்பழம், திருவோணம் சீத்தாப்பழம், அவிட்டம் தக்காளி, சதயம் திராட்சை, புரட்டாதி மாம்பழம், உத்திராடதி அன்னாச்சி பழம், ரேவதி இளந்த பழம். இதெல்லாம் வந்து நீங்க வந்து தானமா கொடுக்கணும். நீங்க சாப்பிட்றத விட இது தானமா நீங்க வந்து அதை கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு அந்த இந்த பழங்கள் நீங்க கொடுக்கும்போது நீங்க வந்து சில பேர் நம்ம சாப்பிட்டா போதும்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. நீங்க வந்து தானமா கொடுக்கணும். 6 பேருக்கு தானமா கொடுக்கணும். இல்லையா இந்த பழங்களெல்லாம் ஒரு சின்னதா பீஸ் பீஸா வெட்டிக்கிட்டு ஒரு இதில் வச்சுட்டு ஆள் கொஞ்சம் தானமா கொடுக்கலாம். அப்படி அது உங்களுக்கு சங்கடமா இருந்தா நீங்க அந்த பழங்களை வந்து சாமி கிட்ட அவங்க கொடுத்துருங்க. ஆசிரமத்தில் அவங்க அந்த சாமி படையில கொடுத்துருங்க. அவ்வளவுதான், உங்க வேலை முடிஞ்சது. அது மாதிரி கொடுத்துருங்க. இப்படியெல்லாம் தானம் பண்ணா நமக்கு வந்து தானம் பண்ணுவார் சாமி. நம்ம என்ன பிரச்சனைன்னு கேட்குறோமோ அது தானம் பண்ணி கொடுப்பாரு. அது நிறைய இருக்கு. இன்னும் நிறைய இருக்கு. நான் வந்து சாதாரணமாக நல்லா சொல்றேன். இப்போ நான் வந்து மெயினாக எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து இது சிறப்பாக நான் சொல்ற காரணம்னா, ஐயா கிட்ட இந்த 12வது மகா குரு பூஜைக்கு போற பக்தர்கள் இந்த வாய்ப்பை தவற விடக்கூடாது. இதை பயன்படுத்திக்கங்க. எதன்னா உனக்கு கொடுத்தாதான் உனக்கு கிடைக்கும். அதை வந்து இப்படி ட்ரை பண்ணி பாருங்க, முயற்சி பண்ணுங்க. உங்க பிரச்சனையில இருந்து நீங்க விடுபட்டு வந்துடலாம். ஏன்னா நம்ம ஒரு பொருள் அந்த தானம் பண்ணும்போது நம்ம சாமிகிட்ட கேட்டிருக்கோம் அப்படின்னு ஒரு அடையாளம் வந்துடுது. 2வது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு அந்த பழங்கள், இது மாதிரி தானியங்கள், இது மாதிரி விஷயம்லாம் வந்து அது குறிப்பா இதாகும். அப்ப அது வந்து உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும். நம்ம அது மாதிரி தானம் கொடுக்கும்போது அதுக்கு தான் நம்ம வந்து இதை நம்ம சொல்றது. – 27 நட்சத்திரங்களுக்கும் உங்களுக்கு அது சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் நீங்க ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு எதனா பிரச்சனை தீரணும்னா நீங்க அதை வந்து நீங்க கேளுங்க. கல்யாணம் ஆகாதவங்க வந்து நமக்கு வந்து சாம்பார் சாதம் முருகனுடைய உணவு. அது சாம்பார் சாதம், செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க இது மாதிரி சாம்பார் சாதம் வந்து அன்னதானம் பண்ணலாம். சந்திரனுடைய ஆதிக்கம்னா தயிர் சாதம் பண்ணணும். இப்படி ஒவ்வொரு கிரகங்களுக்கு ஒரு உணவுகள் இருக்கு. அது தனித்தனியா நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல அப்பப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நான் சொல்றேன். உங்க பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி நீங்க கமெண்ட்ஸ்ல போடும்போது எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க. என் ஜாதகத்துல இந்த தோஷம் இருக்கு சொல்றாங்க, இது இருக்குன்னு சொன்னா என்னால முடிஞ்சது உங்களுக்கு நீங்க இப்படி போய் வழிபடுங்க, இந்த பொருளை நீங்க தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். மெசேஜ் நான் வந்து ரிட்டர்ன் போடுறேன். நான் நிறைய போன்ல வந்து பேச முடியாது. நீங்க இது குறிப்பா இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொன்னா நான் கண்டுபிடிச்சு கூட நான் உங்களுக்கு அதை போடுவேன். அதனால இப்போ நம்ம இந்த குரு பூஜைக்காக தான் நம்ம இவ்வளவு தூரம் இப்போ பண்ணி பேசிட்டு இருக்கோம். ஏன்னா போயிட்டு வெறும் கையாட்டின்னு போயிட்டு அங்க இருந்து சாப்பிட்டுட்டு அப்படியே சாமி கும்பிட்டு வருவதோட இது மாதிரி ஒரு விஷயம் அங்க பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது நடக்கும் வாய்ப்பு நிறைய இருக்கு. அதே மாதிரி நாட்டு சக்கரை வாங்கி கொடுங்க. சாதாரணமா யாரா இருந்தாலும் சரி, நாட்டு சக்கரை எடுத்து வாங்கி போய் ஒரு அட்லீஸ்ட் 1 கிலோ நம்மளால முடிஞ்சுது ஒரு 80 ரூபா இருக்கும். நாட்டு சக்கரை வாங்கி போய் கொடுக்குற ஒரிஜினல் பொருளா நல்ல பொருளா வாங்கி கொடுங்க. ஏன்னா நிறைய கெமிக்கல் சம்மந்தப்பட்ட பொருள்லாம் விற்கிறாங்க, சீப்பாக விற்கிறான்னு வாங்கி அதை கொடுக்குறதோட நீங்கள் நாட்டு மருந்து கடையிலையோ இல்லைன்னா இயற்கை அங்காடியில் போயிட்டு நாட்டு சக்கரை கேளுங்க. நாட்டு சக்கரை வாங்கி கொடுங்க, பூந்தி வாங்கி கொடுங்க, ஜாங்கிரி வாங்கி கொடுங்க. இதெல்லாம் வந்து மனிதர்கள் ஆத்மாவை வந்து சந்தோஷப்படுத்துறது. அப்போ நம்ம அது மாதிரி பண்ணும்போது நமக்கு நல்லது நடக்கும், நிறைய விஷயம் நடக்கும். ஒவ்வொரு தோஷத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒரு பொருள் இருக்கு, பலகாரம் இருக்கு, மலர் இருக்கு, தானியங்கள் இருக்கு, பழங்கள் இருக்கு, பலகாரங்கள் இது மாதிரிலாம் பண்றோம். ஒவ்வொன்றுக்கும் ஒன்று இருக்கு. அதை நம்ம தானமாக கொடுத்து நம்ம விஷயங்களை நம்ம அதுலேருந்து நம்ம வெற்றி அடையிறதுக்கு இது மாதிரி தானங்களை கொடுத்து நம்ம கர்மா குறைச்சிக்கிட்டு
நம்ம காரியத்தை நம்ம நம்ம சாதிச்சுக்கலாம். இதுதான் அது. இது தாந்திரீகமா பண்ணிக்கிறது இது. அதனால இத நீங்க இத பண்ணுங்க. நெறைய வந்து ஐயா வந்து இந்த 12 வருஷம் கும்பமேளா இந்த மகா அ குரு பூஜையில ஐயா வந்து அவரு சக்தி ஊட்டம் பெற்று ஆ ஒரு பெரிய ஒரு ஆற்றல் அங்க வந்து பிரதிபலிக்க போது. ஐயா மக்களுக்கு வந்து அவர் நன்மைகள வந்து வாரி வழங்கப் போறாரு. அவர் ஆற்றல வந்து அங்க இருக்கிற இடத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு டிஸ்டன்ஸ்ல வந்து அந்த எனர்ஜி வந்து ஃபுல்லா அங்க இதாக போகுது. அப்ப அங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் வந்து நன்மை நடக்க போகுது. யார் யார் என்னென்ன கோரிக்கைகள், நியாயமான கோரிக்கைகள் யார் யார் வைக்க போறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் நல்லது வந்து செய்ய போறாரு சாமி. நல்லது செய்யறதுக்கு தான் இருக்காரு சாமி. அ நல்ல எண்ணங்களோட போங்க, தூய எண்ணத்தோட போங்க, அன்பா போங்க, உரிமையா கேளுங்க. மெயின் அதான். ஒரு வாட்டி நீங்க சாமி கிட்ட போயிட்டு நீங்க அவருக்கு சரண்டர் ஆயிட்டீங்கன்னா, அடுத்து நீங்க தப்பு பண்ணக்கூடாது. மெயினா தெரிஞ்சுங்க. நம்ம தப்பு பண்ணிட்டு மீண்டும் மீண்டும் போய் சாமி கிட்ட கேட்டா செஞ்சுருவார்ன்னு நினைக்கிறதும் தப்பான விஷயம். நீ எவன் ஒருத்தன் வந்து திருந்துறான்னு நான் திருந்திட்டேன், நான் திருந்திடுறேன் அப்படின்னு எவன் சரணாகதி ஆறானோ அவனுக்கு டக்கு டக்கு டக்குன்னு பண்ணி குடுத்துருவாரு. அதே மாரி நீங்க கேட்கிற விஷயங்களும் நியாயமான விஷயமா கேளுங்க. பொதுவான ஒரு விஷயம் கேளுங்க. உங்க பிள்ளைகள், உங்க வீடு, உங்க வசதி வாய்ப்பு, உங்க பொருளாதார முன்னேற்றத்த பத்தி நீங்க கேளுங்க. பேராசைப்பட்டு நடக்காத விஷயமெல்லாம் கேட்காதீங்க. நமக்கு எவ்வளவு ஆண்டவன் குடுக்கணும்னு விதி நமக்கு இருக்கு. அதுதான் கிடைக்கும். அது கிடைக்காம நம்ம இடையூறு வருது, தடங்கல் வர்றதுனால தான் நம்ம போய் ஐயாவ வழிபடுறோம். அந்த தடங்கல வந்து அவரு அத நிவர்த்தி செஞ்சு நமக்கு சேர வேண்டியத நமக்கு குடுப்பாரு. அதனால பேராசைப்பட்டு இது நீங்க வந்து ரொம்ப அதிகமான இதெல்லாம் கேட்காதீங்க. நெறைய பேர் வந்து சில விஷயம்லாம் கேட்கறாங்க போயிட்டு. எனக்கு இத்தன கோடி வேணும், அத்தன கோடி வேணும். இப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்னு கேட்கறாங்க. கேட்கறது உன்னோட உரிமை. ஆனா, நீ அத தாங்குவியா? தாங்க மாட்டியா? உனக்கு குடுக்கலாமா? குடுக்கக்கூடாதா? குடுத்தா நீ தாங்குவியா? இல்ல குடுத்தா உன்னோட போயிடுமா இது பிரச்சனை? நீ குடுத்தா இத வச்சுக்கிட்டு மறுபடியும் இருக்கிற மக்கள் எதனா நீ தொல்ல குடுப்பியா? தொல்ல குடுப்பியா? யாருங்கன்னா உபத்திரம் பண்ணுவியா? இல்ல உதவி பண்ணுவியா? இதெல்லாம் கணக்கு போட்டு தான் பண்ணுவாங்க மகான்கள். சும்மாலாம் பண்ண மாட்டாங்க. அது நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும் நீங்க. நம்ம குருட்டுத்தனமா எது கேட்டாலும் குடுத்துருவான்னு நீங்க நெனைக்காதீங்க. அப்படி நெனைக்காதீங்க. அது அப்படி குடுத்தாலும் அது வந்து அ உன்னுடைய பக்தி குருட்டுத்தனமான பக்தினால இவன் ரொம்ப குருட்டுத்தனமா இருக்கான்னு சொல்லி ஏதோ ஒண்ணு போனா போதும் குட்றா. அது குடுத்துட்டா வரமாட்டான்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு குடுத்துருவாரு. அதோட நீ போயிடுவ. உன் ஆட்டம் முடியறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். ஆட்டம் முடிஞ்சதும் ஒண்ணும் இல்லாம புஸ்ஸுன்னு ஆயிடும். அதனால வந்து அப்படிலாம் பண்ணக்கூடாது. உண்மையா இருங்க. உண்மையான விஷயத்த கேளுங்க. குடுத்தத நல்லபடியா பயன்படுத்துங்க. அவரு இந்த மகா குரு பூஜைய வந்து ரொம்ப அற்புதமா மீண்டும் மீண்டும் நான் சொல்லிட்டே இருக்கிறேன். அவருடைய நினைப்போட, அவருடைய எண்ணத்தோட நீங்க மனசுல அப்படியே கண்ணீர் விட்டு மனசுலயே நீங்க அழுது வெளிய சொல்லக்கூடாது. யார்கிட்டயும் நீ பகிரக்கூடாது. ஐயாவ வந்து வேண்டிக்கணும். அது மாரி வேண்டுனா உங்க பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகும். நெறைய பேர் வந்து கேட்க தெரியாம தான் கேட்டு தான் எதுவும் நடக்காம இருக்குது. அங்க போனீங்கன்னா ஆணவம், பொறாமை, பொச்சரிப்பு, ஒருத்தனை ஏமாத்துறது, ஒருத்தனை வந்து அழிக்கிறது, பக்கத்து வீட்டுக்காரன் என்ன இப்படி பண்ணிட்டான், அவன் தொல்லை தாங்க முடியல, அவன் கை கால் ஒடிஞ்சிடணும், அவனை செய்வன பண்ணிடணும், அவன் நடக்கக்கூடாது, அவன் முன்னேறக்கூடாது, அவன் வீடு கட்டக்கூடாது, இப்படியெல்லாம் வந்து போய் வேண்டுறாங்க. அது மாதிரிலாம் வேண்டக்கூடாது. தப்பு. அதெல்லாம் மகா தப்பு. எது எது நீ இப்படிலாம் தேவையில்லாம சொல்லி நீ கேட்குறியோ, அது நமக்கு தான் நடக்கும். மறுபடியும் ரிட்டர்ன் நடக்கும். அதனால நல்லது செய்து மாத்திரம் தான் சாமி அங்க இருக்கிறாரு. அத மாத்திரம் மைண்ட்ல புரிஞ்சுங்க நீங்க. அது கரெக்ட்டா நீங்க கேட்டு நீங்க வாங்கிக்கிங்க. சரணாகதி ஆயிடுங்க. எனக்கு தேவையும் உனக்கு தெரியும் சாமி. அத நீங்க எனக்கு எப்படி செய்யணுமோ எனக்கு செய்யுங்க. என் கர்மா எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாரி பண்ணுங்கன்னு சொல்லி சரணாகதியா சரண்டர் ஆயிட்டீங்கன்னா, அவரு பார்த்துப்பாரு சாமி உங்கள. உங்கள அவரு வழி நடத்துவாரு. நீங்க எதுவும் பயப்பட வேண்டியதில்ல. எல்லா விஷயம் நடக்கும். ஆனா இந்த வழிபாடுக இப்படி நீங்க பண்ணுங்க. இத பண்ணா அதுல கொஞ்சம் உங்களுக்கு வந்து நல்லது கண்டிப்பா கண்டிப்பா நடக்கும். நல்லது நடக்கும். அதுக்காக தான் இப்ப நான் இவ்வளவு தூரமா உங்களுக்கு வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் நானு. அது இன்னும் நெறைய சொன்னாலும் வீடியோ ரொம்ப பெருசா போகும். அ அதனால தான் வீடியோ டைம் இல்லாதனால தான் நான் கடகடன்னு சொல்றேன் நானு. இதுலயே நான் சில விஷயம் என்ன விட்டு போயிட்டோமோ, மறந்துட்டோமோ அப்படின்னு யோசிக்கிறேன் நானு. அது மாரி இருக்குது. ஒரு நாள் அங்க நைட் தங்குங்க. ஒரு நாள் அங்க இருங்க. ஐயா வந்து அங்க ஜக்கம்மா கோயிலுக்கு ஃபர்ஸ்ட்டு போயிட்டு, அதுக்கப்புறம் ஐயாட்ட போங்க. அங்க கிணறு புனித நீர் இருக்கு. அங்க போங்க. ஐயா எங்கெங்க நடந்தாரு, போனாரு, வந்தாருன்னு உங்களுக்கு தெரியலன்னா கேளுங்க. பக்கத்துல சொல்லுவாங்க. கேட்டு நீ தெரிஞ்சுக்கணும்னு நீ நினைச்சீன்னா, யார கேட்டாலும் அது ஐயாவே ஒண்ணு சொல்ற மாரி சொல்லுவாரு. அந்த இடம்லாம் நீங்க ஒரு நாள் நல்லா சுத்தி, நல்லா இது பண்ணுங்க. அதே மாரி போன வீடியோல சொல்லியிருக்கேன் நானு. உங்க குறைகள தீரணும், நீங்க நினைச்சது நடக்கணும். அந்த ஆற்றல நீங்க உணரணும். அந்த ஆற்றல் நம்ம உடம்புக்குள்ள நம்ம வந்து அத சார்ஜ் பண்ணிக்கணும் அப்படின்னா, நீங்க சாப்பிடாம இருக்க சொல்லிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேளையாவது சாப்பிடாம அந்த இறைவன வேண்டுங்க. சாமி அந்த பூஜை நடக்கும்போது ஒரு வேளை நீங்க சாப்பிடாம பட்னியா இருந்து, எனக்கு சாப்பாடு எனக்கு வேணாம் சாமி. நான் வந்து உங்களுடைய ஆற்றல் தான் வேணும். உங்களுடைய நன்மை தான் எனக்கு எனக்கு நடக்கணும். எனக்கு நீங்க நல்லது செய்யுங்க. எனக்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லும்போது,
அவர் யோசிப்பாரு. அன்னதானத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுக்குறீங்க. அப்ப நீ அங்க சாப்பாடு நான் சாப்பிட மாட்டேன்னு நீ அடம் பிடிக்கும்போது, உங்க கோரிக்கை என்ன அவர் பர்சனலா பண்ணுவாரு. அதுக்கு நீங்க எல்லாருமே போயிட்டு இது பண்றாதீங்க. நான் சொல்றேன் நானு. அதுக்குன்னு பட்னியா உட்கார்ந்துட்டு எல்லாருமே இருக்கக்கூடாது. தப்பு அது. அந்த பூஜை நடக்கும்போது நீங்க வெறும் வயித்தோட இருந்தா, அந்த ஆற்றல் வெளிப்படும்போது, அது நம்ம உடம்பு கிரகிச்சுக்கும். அதுக்கு தான் இப்படி நம்ம சொல்றோம். அதனால ஒரு சுகர் பேஷண்ட், பிபி பேஷண்ட்லாம் இருக்காங்க. அவங்கலாம் பட்னியா இருந்தாங்கன்னா, அப்புறம் சுகர் கம்மியாயிடும். அப்படிலாம் இருக்கக்கூடாது. அது விரதம்ன்றது ஒரு தனி ஒரு கலை. அது வந்து ஒரு பயிற்சி. அது வந்து வைராக்கியம் இருக்கணும் மனசுல. ஆனா இருக்கும். நம்ம துன்பப்படுறவங்களுக்கு நமக்கு அந்த வைராக்கியம் இருக்கும். அப்போ நம்ம காலைலேருந்து சாயங்காலம் கூட சாப்பிடாம இருந்து வெறும் தண்ணிய குடிச்சிட்டு இருந்து கோரிக்கைகள ஐயாக்கு நீங்க வச்சு, நீங்க கேட்டீங்கன்னா, அவரு வந்து செய்வாரு. அந்த இறை ஆற்றல நீங்க அங்க உணரலாம். இறை ஆற்றல உங்க உடம்புக்குள்ள கிரகிச்சுக்கலாம். கிரகிச்சுட்டாலும் உங்களுக்கு தைரியம் வந்துரும். அடுத்தது என்ன செய்யணும்னு அறிவு வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் நடக்கும். ஐயா உங்க கூடயே இருந்து வழி நடத்துவாரு. இதெல்லாம் பண்ணுவாரு, செய்வாரு. உண்மையான ஒரு தர்ம குணம். உத உதவி செய்யக்கூடிய குணம் இருக்கணும் மெயினா. தர்மம், உதவி செய்யற குணம் இருக்கணும். அதே மாரி யார பார்த்தாலும் நீங்க அவங்கள கதைங்கள கேட்டு நீங்க பரிதாபப்படுறது, அதெல்லாம் படக்கூடாது. அது அவங்களுடைய கர்மா அது. ஆ நீங்க வந்து பரிதாபப்பட்டு நீங்க போய் உதவி செஞ்சு உபத்திரம் தான் வந்து சேரும். இது கலியுகம். மனிதர்கள் அப்படி இல்லை. இறைவனை தவிர மனிதர்கள் எல்லாமே மனிதர்களாவே இல்ல. இன்னும் மனிதர்களா மாறல. இப்ப மனிதர்களா யார் மாறானா, இது மாரி கோயில், குளம் போய் நல்லது நடக்கணும், நல்லது நம்ம தெரிஞ்சுக்கணும் போறவங்க தான் இப்ப மனிதனா கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வராங்க. இன்னும் மனிதனா யாரும் ஆகல. ஆனால தான் இவ்வளவு பிரச்சனை. அதனால தான் இவ்வளவு பிரச்சனை நடக்குது. அதனால வந்து இந்த வாய்ப்ப வந்து முடிஞ்ச அளவு வசதி வாய்ப்பு இருக்கவங்க, போகக்கூடிய அந்த சக்தி இருக்கிறவங்க கண்டிப்பா நேரா போயிட்டு பண்ணுங்க. அப்படி முடியாதுங்க, அந்த நாள்ல ஐயாவ வந்து நீ கனகம்பட்டில நீங்க இருக்கிற மாரியே நெனச்சுக்கிட்டு, நான் சொன்ன இந்த நட்சத்திரம் யார் யாரு நட்சத்திரம் அவங்க நட்சத்திரமோ, அந்த நட்சத்திரம் அதுக்கு என்ன உணவு நான் சொன்னனோ, அந்த அந்த உணவையோ, அந்த பழ வகைகள நீங்க சும்மா வீட்டாண்டயே யாருக்கிட்ட தானம் குடுங்க. இல்லன்னா லோக்கல்ல இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு எதனா தானம் குடுத்து, ஐயா என்னால முடிஞ்சது நான் என்னோட உதவி பண்ணியிருக்கேன் ஐயா. என் என் கஷ்டத்த கொஞ்சம் உங்க கடைக்கண்ணால நீங்க பாருங்க. பார்த்துட்டு எனக்கு எனக்கு எதனா உதவி பண்ணுங்க. அப்படின்னு சொல்லுங்க. என்னால அங்க நேரா அங்க வர முடியல. அந்த அளவுக்கு பொருளாதாரம் இல்ல. எல்லாம் உடல் ஒத்துழைக்கல. ஏதோ ஒரு சூழ்நிலை என்னால நேரா வர முடியல. அப்படின்னு அந்த மண்ண வந்து நான் தொட முடியல. உங்க மண்ண நான் தொட முடியல. அப்படின்னு சொல்லி நீங்க வேண்டுதல் வைங்க. இவ்வளவுதான். சர்வ சாதாரணம். ஒரு மனுஷங்கிட்ட எப்படி நம்ம பேசுறோமோ, இதே மாரி பேசி நீங்க கேட்டுங்க. மக்கள் எல்லாம் இப்படிதான் கேட்கணும். அவங்க மகான்கள் சேர்த்து அவங்க வந்து வேற வழிபாடு வேற அவங்களாம் அதே மாரி நம்ம ஆக முடியாது. அதே மாரி வந்து நீங்க எதுவும் போற நம்ம குடும்பஸ்தர்கள், மனிதர்கள் எல்லாமே ஆன்மீக தொடர்பு, அதாவது ஆன்மீக பயிற்சி, ஆன்மீக தொடர்பு, ஆன்மீக பாதையில செல்லாதவங்க, குடும்பத்துல இருக்கிறவங்க கண்டிப்பா வெள்ளை வேஷ்டி, வெள்ளை சட்டை கட்டிக்கிட்டு போங்க. சம்சாரி மாரியே போங்க. நீங்க போயிட்டு சன்னியாசி மாரி காவி வேஷ்டி கட்டிக்கிட்டு, நம்ம ஐயாவோட பச்சை கலர் கட்டிக்கிட்டு, குடும்பத்துல வாழ சம்சார வாழ்க்கை வேணும்னு சொல்லி கேட்டுன்னு இருந்தீங்கன்னா, அது ஆவாது அது. அது வேற மாரி திருப்பி விடும் உன்ன. குழப்பத்துல விடும். பிரச்சனை பண்ணும். செய்யும். அவரு மகான் அவரு. அவரு வந்து அவரு எல்லாத்தையும் தொறந்தவரு. ஆனாலும் அப்படி இருக்காரு. ஆன்மீக பாதையில இருக்கிறவங்க, அது மாரி காய் வச்சு, பச்சை வச்சு கட்டின்னு, அதுக்கு அதுல கன்டினியூவா டெய்லி இருக்கிறாங்க. ஆனா இங்கிருந்து போறவங்க போறவங்கலாம் பிரச்சனைக்காக போறாங்க. அவங்க வேண்டுதலுக்கு போறாங்க. அவங்களோட தேவைகள கேட்கறதுக்கு போறாங்க. எதுக்கு? குடும்பம் நடத்தணும், பொருளாதாரம் வேணும் நமக்கு, நம்ம தொழில் நல்லா நடக்கணும், ஆரோக்கியம் நல்லா இருக்கணும். இந்த மக்களோட மக்களா சேர்ந்து நம்ம வந்து சாதாரண ஒரு மனிதனா வாழன்றதுக்காக போகும்போது, அவங்க என்ன பண்ணணும், வெள்ளையும் வெள்ளையுமா போறது நல்லது. காய் வேசிக்காதுன்னா, அப்ப நீ சன்னியாசம் கேட்கறியா? அப்படின்னு நினைச்சுப்பாரு. இவன் சன்னியாசம் கேட்கறான்னு நினைச்சுப்பாங்க. அது தப்பு அது. நிறைய பேர் பழனி கூட அப்படித்தான் போறாங்க. காய் வேஷ்டி கட்டிட்டு போவாங்க. மேல ஆண்டி உட்கார்ந்துக்கிறாரு. அவர் ஞானத்தை கொடுக்குறவர். ஞானம் தான் கொடுக்க ரெடியா இருப்பாரு. நீ காய் வேஷ்டி கட்டின்படி எனக்கு பணம் கொடு, அதை கொடுன்னு எப்படி கொடுப்பாங்க? சிக்கல்ல தான் வந்து முடியாது. ஆனாலும் உஷாரா ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுங்க. பச்சை துணி, பச்சை வேஷ்டி இதெல்லாம் நிறைய பேர் அது எனி டைம் வந்து கட்டுறாங்க, சுத்துறாங்க, போறாங்க. அது தெரியாம போறாங்க. தெரியாம போறதுனால அது ஒண்ணும் தப்பு கிடையாது. தெரிஞ்சுங்க. நல்லா குளிச்சு கிழிச்சு நல்லா புது ட்ரெஸ் வாங்கி போயிட்டு நல்லா புது ட்ரெஸ் போயிட்டு ஐயா கிட்ட போய் ஐயா நான் நல்லா இருக்கிறேன் ஐயா கொஞ்சம் பிரச்சனை இருக்குது நீங்க தான் பாத்துக்கணும் உங்களை நம்பி தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி போனா அதை சந்தோஷப்படுவார் செய்வார். அதை விட்டு நீங்க உத்ராட்சி விட்டா காய் வேசிக்கா அதெல்லாம் போயிட்டு எனக்கு பொருள் கொடுன்னு கேட்டாலாம் யோசிப்பாரு இவன் எதுக்கு கேட்கறான்னு பார்ப்பாரு. அதனால உங்க குடும்பத்துக்கு என்ன பொருளாதாரம்னா அப்ப நீங்க பொருளாதாரம் சம்பந்தம் நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட்ல போங்க. வெள்ளையும் சொல்லியமா போங்க. வெள்ளை தான் சுக்கிரன் ஆதிக்கம். அவர் புதன் புதனு புனர்பூசத்துல அங்கேயுமா இருக்காரு. அது மாதிரி சில விஷயங்கள் இருக்கு சாஸ்திரப்படி இருக்கு. அதனால கேட்கணும். தெரியாம கேட்கறாங்க. அப்பா ஐயா கிட்ட இப்படிதான் நீங்க போய் சாமியை கும்பிடணும். கும்பிட்டா உங்களுக்கு எல்லாத்தையும் கண்டிப்பா கொடுப்பாரு. ஏதோ என் அறிவு கேட்ட வரைக்கும் உங்களுக்கு இந்த தகவல் நான் சொல்லியிருக்கேன். நிறைய சொல்லணும்னு நினைக்கிறேன். வந்துட்டு வீடியோட சொல்லும் போது சில விஷயம் அவங்களே ஆஃப் பண்ணிடுறாங்க நம்மள. இது கூட வந்து இன்னைக்கு வீடியோல டக்கு டக்குன்னு சொல்லு
சீக்கிரமா சொல்லுன்ற மாதிரி என்ன ஒரு ஊந்துதல் ஏதோ ஒண்ணு பண்ணிச்சு. அதனால தான் டக்குன்னு சரி இது சொல்லுவோம். ஏன்னா சும்மா போறாங்களே, இது பரிகாரம் பண்ணிட்டு இது வந்து பரிகாரம் கிடையாது. இது ஒரு வழிபாடு. இது ஒரு வழிபாடு. அந்த நம்ம பிரச்சனை நம்ம இந்த நட்சத்திரக்காரன் இங்க வந்திருக்கிறான். இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவன் நம்ம தகவல் குடுக்குது. ஒரு இண்டிகேஷன் குடுக்குது. ஒரு அட்டெண்டன்ஸ் போடுது. அப்போ அந்த 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 நம்ம ஒரு அங்க வந்திருக்கோம் அப்படின்னு அவருக்கு நம்ம மனுஷன் தானே, சாதாரண மனுஷன் தானே. நான் வந்திருக்கேன் ஐயா அப்படின்னு சொல்லி சொல்றது தான். இப்போ ஐயர்கிட்ட போய் நீங்க கோயிலுக்கு போறீங்க. என்ன கேட்கறாங்க உங்கள? உங்க நட்சத்திரம் என்ன கேட்கறாங்க. உங்க பேர் என்ன? உங்க நட்சத்திரம் என்ன கேட்கறாங்க. எதுக்கு கேட்கறாங்க? அந்த நட்சத்திரத்தை சொல்றாங்க. இந்த நட்சத்திரம் பிறந்தவர் இன்னார் வந்திருக்காரு. இந்த அவருடைய குடும்பம் நல்லா இருக்கணும், அவர் நல்லா இருக்கணும், அவர் தொழில் நல்லா இருக்கணும், அவர் ஆரோக்கியமா இருக்கணும் என்று வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் அப்படின்னு சாமி கிட்ட அவர் வேண்டுதலை வச்சு நம்மளுக்கு அர்ச்சனை காட்டுவாங்க. அவ்வளவுதான் இது விஷயம். வேற ஒண்ணும் கிடையாது. அது மாதிரி பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க அங்க வரும்போது மகிழ்ச்சியா போங்க. எல்லா பிரச்சனைகளும் மூட்டை கட்டி வச்சிருங்க. இன்னைக்கு பூரா கணக்கு பட்டிங்க ரொம்ப விசேஷமான நாள். ஐயா கூட போய் நம்ம இருக்க போறோம். நமக்கு எல்லா பிரச்சனையும் பறந்து விட போகுது. இனிமே ஒண்ணும் கிடையாது. ஐயா நமக்கு வாரி வழங்க போறார். நல்ல ஆரோக்கியத்தை தர போறார். நல்ல பசங்களுக்கு நல்ல படிப்பு நல்லா தர போறாரு. திருமணம் நல்லா தடையெல்லாம் இல்லாம நல்லபடியா நடக்க போகுது. நம்ம வீடு கட்ட போறோம். நல்ல செல்வமா நமக்கு தேவையான அளவுக்கு ஆண்டவன் வந்து கொடுப்பாரு. நல்லா இருக்கிறோம். சந்தோஷமா இருப்போம். ஐயா இருக்கிறார். அப்படின்ட்டு ஒரு சந்தோஷத்திலேயே நீங்க போணும். அப்பதான் ஐயா பாப்பாரு. நம்ம பக்தன் எவ்வளவு சந்தோஷமா வரான் பாரு. நம்ம அவனுக்கு ஒண்ணும் செய்யலைன்னா கூட அவன் அவ்வளவு சந்தோஷமா வரான். அவன் அவ்வளவு கஷ்டம் இருந்தா கூட எல்லாம் மறந்துட்டு வரான்னு சொல்லிட்டு அவர் பாப்பாரு. நீங்க எல்லாம் சாதாரணமா நடிக்காதீங்க. அதெல்லாம் என்னடா இவர் சொல்றாரு, இவர் கதைக்காக சொல்றாரு, வீடியோக்காக நினைக்காது. கண்டிப்பா பாப்பாரு. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க. அவரு எங்கேயோ இருக்கிறவங்களுக்கெல்லாம் போய் காட்சி கொடுக்குறாரு, பேசுறாரு, சொல்றாரு. இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாது, அவருக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு சாமி சாதாரண ஆளு கிடையாது. அவர் வாழ்ந்துன்னு இருக்கிறாரு. ஆனால்தான் நிறைய இவ்வளவு ஜனம் அங்க வர காரணம் என்னன்னா, அவர் உண்மையிலேயே இந்த பிரபஞ்சத்துல கலந்து காற்றோட காற்றா அந்த கலந்து ஆற்றலோட ஆற்றலா கலந்து அவர் எல்லா மக்களுக்கும் வந்து நல்லது செஞ்சு இருக்காரு இப்போ. ஆனால்தான் உணர்றாங்க நிறைய பேர் உணர்றாங்க. அதனாலதான் கூட்டம் அங்க வருது, அதிகமா வருது. ஐயா 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 ஐயான்னு வராங்க. அதுதான் காரணம். ஆனாலும் இந்த 12வது வருஷம் குரு பூஜையை நீங்க மிஸ் பண்ணாம போயிட்டு வாங்க. எதை கேட்டாலும் கொடுக்க தயாரா இருக்காருங்க. அதுதான் மெயின் அங்க. எதை கொடுத்தா அது கொடுப்பாரு. அதுதான் நான் இப்ப சொன்னது பரிகாரம். இதெல்லாம் வந்து கொடுத்தா அது கொடுப்பாரு. அப்போ ஒரு பிரச்சனைனா நம்ம இது மாதிரி கொடுத்தா அது கொடுப்பாரு. அதுதான் அந்த தலைப்பெல்லாம் போட்டிருக்கேன் நானு. பாருங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட குறைகளை நீங்க எனக்கு வந்து சொல்லுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. என்னால டைம் கிடைக்கும்போது என்னால முடிஞ்சது நீங்க இதை பண்ணுங்கன்னு நான் சொல்றேன் நான். ஏதோ ஒரு தடங்கள் நமக்கு கர்மாவோட முடிச்சு தடங்கள் நிற்காங்க. அதை அவுத்து விட்டோம்னா உங்க பிரச்சனை சால்வ். ஒரு செகண்ட்ல போயிடும். அவ்வளவுதான். அப்ப நம்ம இதெல்லாம் இது பண்ணிட்டு போவோம் ஈஸி. ஐயா கிட்ட போகும்போது எதுவுமே போகாம எல்லாமே கர்மா நிறைய வச்சுட்டு போகும் ஐயா கிட்டா அவரும் வந்து ஓரளவுக்கு பண்ணுவார். ஓரளவுக்கு அது மாதிரி பெரிய கர்மாலாம் பண்ண மாட்டார். அதுக்கான நேரங்காலம் வரும், அப்பதான் பண்ணுவார். அதுதான் வெயிட்டிங், வேற ஒண்ணும் இல்லை. அந்த விஷயத்துல அவர் சாமி ரொம்ப பார்த்து செய்வார். ஜனங்கள் மக்களுக்காக செய்யறதுதான் இருக்காரு. ஒரு அன்பான ஒரு தெய்வம் அவரு நமக்கு. அதனால இப்படி போய் பண்ணுங்க. நீங்க இதை கொடுத்தா அது நடக்கும். எது நம்ம பிரச்சனை சால்வ் ஆயிடும், நடக்கும். அதுக்குதான் இது கொடுத்துருக்கேன். இதை கொடுத்தானா இதான் அவங்க நட்சத்திரத்துக்கு அந்த உணவு வகைகள், பலகாரங்கள், பழங்கள் இப்படி கொடுத்தீங்கன்னா தானமா நமக்கு அது நடக்கும். எது நடக்கும்? நம்ம பிரச்சனை நடக்கும், சால்வ் ஆயிடும். அதுதான் இப்படி கொடுத்துருக்கு தலைப்பு. அடுத்த வீடியோ கண்டிப்பா பார்ப்போம். நான் கிளம்பி வந்துருவேன். நான் எப்படி டைமிங் இருக்குதோ தெரிஞ்சு முடிஞ்சா நான் வீடியோ போறேன். நான் நல்லபடியா ஆரோக்கியமா போயிட்டு வாங்க. சந்தோஷம். நன்றி.